குஞ்சலர் சொல்றார், தானம் பண்ண மறுக்கிறவர்களுக்கு நான் ஒன்று கேட்கிறேன், எந்த பொருள் உங்களுடையது? ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே எங்களுடைய தானே என்று சொல்கிறீர்களா? நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள்? ஒரு தொழில் செய்தீர்கள். அந்த தொழில் செய்யும் அறிவு உங்களுக்கு யார் கொடுத்தது? ஆண்டவன் கொடுத்தான். அதை செய்வதற்கான கைகால்கள் யார் கொடுத்தான்? ஆண்டவன் கொடுத்தான். வழிமுறைகளை யார் காட்டினான்? ஆண்டவன் காட்டினான். அப்போ ஒரு சின்ன குழந்தையினுடைய கையை பிடிச்சு நம்ம ஸ்லேட்டில் ஆனான்னு நாம எழுதிட்டு அந்த குழந்தை எழுதினதாக பாராட்டுறோம் இல்லையா? அதுபோல நமக்கு தொழிலை கொடுத்து, செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, அவனுடைய காசு, அவனுடைய உடம்பு, அவனுடைய அறிவு எல்லாம் அவன் சரக்கு. பணம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே பணப்பெட்டியில் வச்சு பூட்டு, திறக்காத, யாருக்கும் கொடுக்காத, சீக்ரெட் அப்படின்னு நம்ம பதுக்கிறோமே. வச்சுக்கோங்க, வேணாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க, வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொடுக்க கூடாதா? ஒரு மாச வருமானத்துல 5%, 10%, அட 1% கொடுக்க கூடாதா? செருப்பு கொடுத்தாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு, கொடை கொடுத்தாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு, ஒரு கை அரிசி போட்டாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு. தானம் கொடுத்து பழகுங்கள். கொடுக்கிறவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், கொடுக்காமல் பதுக்குகிறவர்களுக்கு எடுக்கப்படும். அதான் சாஸ்திரம் சொல்லுது. பல கர்மா பண்றோம், பாவங்கள் பண்றோம், அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான பரிகாரம் தானம் கொடுங்க. உங்க கர்மாவெல்லாம் போகும். கொடுத்து பழகுங்கள். கையை மூடாதீர்கள், சுருக்காதீர்கள். ஆன்மீக செலவுக்குன்னு ஒரு தொகை எடுத்து வச்சிடணும், தானத்துக்குன்னு ஒரு அளவு எடுத்து வச்சிடணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஜோசியத்தை போக வேண்டிய அவசியம் இல்லையே. உங்கள் பாவம்லாம் இதுலயே தீருமே. தானம் கொடுத்து பழகுங்கள்.